ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் 7 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 8வது டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 8th டெஸ்ட்டுக்கு என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டாபிக்ஸு. ஒன்று கேப்சூல்ஸ், இன்னொன்று லிக்விட் ஓரல் ப்ரிப்ரேஷன்ஸ். இந்த லிக்விட் ஓரல் ப்ரிப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்னென்ன ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்லாம் லிக்விடாக அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் வரும். லைக் சொல்யூஷன், சிரப்பு, எமுல்ஷன், சஸ்பென்ஷன், எலிக்சிர், ட்ரை பவுடர்ஸ் ஃபார் ரீகான்ஸ்டிடியூஷன். ஸோ ஓவரால் இந்த 2 டாபிக் தான் டெஸ்ட் 8க்கு வந்து டெஸ்ட்டாக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேப்சூல்ஸ் பற்றி பார்ப்போம். கேப்சூல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதிலேருந்து அதிகப்படியாக கேட்கக்கூடிய கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்சூல் சைஸும் அதோட கெப்பாசிட்டியும். ஸோ கேப்சூலை பொறுத்த வரைக்கும் எந்த சைஸ் வந்து இருக்கிறதுலே பெரிய சைஸு, எந்த சைஸு இருக்கிறதுலே குட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நம்பர் அதிகமாக இருந்தால் தான் அது பெருசு அப்படின்னு நினைப்போம். பட் கேப்சூலை பொறுத்த வரைக்கும் அது ஆப்போசிட்டு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்பர் 5 தான் ஸ்மாலஸ்ட் கேப்சூல் கெப்பாசிட்டி கொண்டது. இதே நம்பர் 0, 00, 000 இப்படி கம்மியாகிட்டே போச்சுன்னா 000 தான் வந்து லார்ஜஸ்ட் கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்மாலஸ்ட் எது, லார்ஜஸ்ட் எது, ஓகே. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மாலஸ்ட்டில் எவ்வளோ பவுடர்ஸ் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ ஸ்மாலஸ்ட்டு கேப்சூலில் எவ்வளோ பண்ண முடியும், லார்ஜஸ்ட் கேப்சூலில் எவ்வளோ பண்ண முடியும். இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 அந்த மாதிரி நம்பர்ஸும் இருக்கும். ஸோ கேப்சூல் நம்பர் 1ல் 300 mg பவுடர் வந்து ஃபில் பண்ண முடியும். கேப்சூல் நம்பர் 3ல் 200 mg ஃபில் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸும், அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் 000, அப்புறம் 00, அப்புறம் 0, 1, 2, 3, 4, 5 இது எல்லாத்துலேயும் எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து இருக்குது, எவ்வளோ எம்ஜி ஆஃப் பவுடரை ஃபில் பண்ண முடியும். இல்லை சம்டைம்ஸ் லிக்விடில் கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ எம்ஜி இல்லை எவ்வளோ எம்எல் ஆஃப் ஆக்டிவ் கான்ஸ்டிடியூண்ட்டை வந்து ஃபில் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் கேப்சூல் ரிலேட்டடாக நிறைய எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கேப்சூலோட ப்ரிப்ரேஷன் வந்து எதில் பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா இல்லை மெத்தட் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ரோட்டரி டை ப்ராசஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது வந்து இந்த கேப்சூலுக்கு தேவையான ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. கேப்சூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கும். ஹார்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸ், சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸ். இதில் இந்த ரோட்டரி டை ப்ராசஸ் வந்து பர்டிகுலராக சாஃப்ட் ஜெலட்டின் கேப்சூல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அப்போ ஹார்ட் ஜெலட்டினுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும், அதாவது எந்த மெத்தட் யூஸ் ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்கலி இந்த ஜெலாட்டின், ஓகே கேப்சூல்னாலே ஜெலாட்டின் கேப்சூல் தான், ஏன் வேறு மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அந்த ஜெலாட்டின் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, அதாவது இது வந்து ஒரு ப்ரோட்டீன் தான் ஜெலாட்டின் அப்படிங்கிறது. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து எதுலேருந்து கிடைக்குது, சோர்ஸ் ஆஃப் ஜெலாட்டின் படித்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த சாஃப்ட் ஜெலாட்டின் கேப்சூல் வந்து என்ன மாதிரியான ப்ரிப்ரேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஹார்ட் ஜெலாட்டின் கேப்சூல் வந்து பர்டிகுலராக என்ன மாதிரியான சப்ஸ்டான்சஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இந்த 2த்துலேயுமே ஹார்ட் ஜெலாட்டின், சாஃப்ட் ஜெலாட்டின் இது 2த்துலேயும் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்ரு வந்து அதில் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அந்த கேப்சூல்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹீட் அப்ளை பண்ணுறாங்களா, அப்படி அப்ளை பண்ணாங்கன்னா எவ்வளோ செல்சியஸில் வந்து பண்ணுறாங்க இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ கேப்சூல்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிப்ரேஷன் படிச்சுக்கோங்க. அதில் யூஸ் பண்ணுற ஜெலாட்டின் எங்கேருந்து கிடைக்குது, அதில் வேறு ஏதாவது டைப்ஸ் இருக்கா, அப்புறம் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் கேப்சூல் ப்ரிப்ரேஷனில் வந்து என்ன மாதிரியான பொருட்கள் பர்டிகுலராக சாஃப்ட் ஜெலாட்டினாகவும் என்ன மாதிரியான பொருட்கள் ஹார்ட் ஜெலாட்டினுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பேசிக்காக அந்த ஜெலாட்டின் வந்து ஒரு அனிமல் சோர்ஸ் அப்படிங்கிறதுனால அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். வெதர் அது சேஃபாக இல்லை அது என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா டைப் ஏ, டைப் பி ஜெலாட்டின் இருக்குது. இதில் டைப் ஏ ஜெலாட்டின் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது, டைப் பி எங்கேருந்து கிடைக்குது, எது ரொம்ப காமன்லி யூஸ்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜெலாட்டினோட கேரக்டர் அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது கேரக்டரிஸ்டிக், அது டாக்ஸிக்காக இருக்குமா இல்லை இம்யூனோஜெனிக்காக இருக்குமா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா கேப்சூல் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எவாலுவேஷன் டெஸ்ட் ஃபார் கேப்சூல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் நிறைய இருக்காது, ஒரு சில எவாலுவேஷன் டெஸ்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதோட கேப்சூல் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் லிக்விட் ப்ரிப்ரேஷன் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன், அதுக்கப்புறம் இந்த சிரப், சஸ்பென்ஷன், எமுல்ஷன் இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன. சொல்யூஷன் பார்த்திங்கன்னா ஒரு மோனோஃபேசிக் லிக்விடு, அதாவது அதில் ஒரு ஃபேஸ் தான் இருக்கும். இதே மற்ற பொருட்கள் இந்த சஸ்பென்ஷன், எமுல்ஷன் இதெல்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பைஃபேசிக்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு ஃபேஸ் இருக்காது, 2 ஃபேஸ் வந்து கலந்துருக்கும். ஸோ இது பேசிக்காக இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு.
அதுக்கப்புறம் சொல்யூஷனில் என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்லாம் இப்போது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபவுலர் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபவுலர் சொல்யூஷன் அப்படின்னா அது வந்து எதை குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்புறம் சிரப்னா என்ன, சிரப் வந்து ஸ்வீட்டாக இருக்கும், அந்த ஸ்வீட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அது வந்து ஒரு சுகர் தான், அந்த சுகர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த சுகரோட பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எலிக்சிர் அப்படின்னாலும் எலிக்சிரும் வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும், பட் அதில் என்ன ஸ்வீட்னிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் இந்த எலிக்சிருக்கும் சிரப்புக்கும் வித்தியாசம் என்ன, ஏன்னா ரெண்டுமே வந்து ஸ்வீட் அண்ட் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் ஒரே பேர் வச்சுருக்கலாம், ஆனால் சிரப் வேறு எலிக்சிர் வேறு. ஸோ அப்படின்னா இந்த எலிக்சிருக்கும் சிரப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ், இந்த சிரப்பு சொல்யூஷன் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வெஹிக்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன வெஹிக்கிள், இப்போ சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா சிம்பிள் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. அந்த சிம்பிள் சொல்யூஷன் வந்து நிறைய இடங்களில் வந்து வெஹிக்கிளாக யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் எலிக்சிர்லேயுமே சிம்பிள் எலிக்சிர், மெடிக்கேட்டட் எலிக்சிர் அந்த மாதிரி டைப்ஸ் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா சிம்பிள் எலிக்சிருங்கிறது எப்போவுமே வெஹிக்கிளாக தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் எமுல்ஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா எமுல்ஷனில் வந்து ஆயில் பை வாட்டர் டைப்பு, வாட்டர் பை ஆயில் டைப்பு, இப்படி 2 டைப் இருக்குது. இந்த 2 டைப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அப்புறம் இந்த எமுல்ஷன் எடுத்திங்கனாலே ஒன்று டிஸ்பர்ஸ்டு ஃபேஸாக இருக்கும், இன்னொன்று கண்டினியூஸ் ஃபேஸாக இருக்கும். ஸோ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்னால் என்ன, கண்டினியூஸ் ஃபேஸ்னால் என்ன, அண்ட் வாட்டர் பை ஆயில் டைப்பில் எது டிஸ்பர்ஸ்டு எது கண்டினியூஸ், இதே மாதிரி இன்னொரு டைப்பில் எது டிஸ்பர்ஸ்டு எது கண்டினியூஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் பை ஆயில் டைப்பில் வாட்டர் எது வந்து ஃபஸ்ட்டு இருக்கோ அதுதான் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ், அதாவது இடையில் அமைஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எது வந்து ரெண்டாவதாக இருக்கோ, வாட்டர் பை ஆயில்னால் ஆயில் தான் ரெண்டாவதாக இருக்குது, ஸோ ஆயில் வந்து கண்டினியூஸ் ஃபேஸாக இருக்கும். ஸோ இப்படி வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இது இல்லாமல் கூட மல்டிபிள் ஃபேஸ் எமில்ஷனும் இருக்குது. வாட்டர் பை ஆயில் பை வாட்டர், இல்லை ஆயில் பை வாட்டர் பை ஆயில், இந்த மாதிரியான டைப்ஸும் இருக்குது. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இந்த எமில்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எமில்சிஃபையிங் ஏஜென்ட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்கணும். தென் அது போக ட்ரை பவுடர்ஸ் ஃபார் ரீகான்ஸ்டிடியூஷன் ஒரு டாபிக் இருக்குது. இந்த ட்ரை பவுடர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார்மசியில் ஒர்க் பண்ணவங்க மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க. ஆன்டிபயோட்டிக்லாம் சம்டைம்ஸ் வந்து ட்ரை பவுடரில் இருக்கும், அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு லிக்விட், ஒரு ஸ்டிரைல் வாட்டர் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து இந்த ஸ்டிரைல் வாட்டரில் இந்த பவுடரை போர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ரீகான்ஸ்டிடியூட் பண்ணிவிட்டு அதை வந்து யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரியான பவுடர். அது ஏன் ட்ரை பவுடராக இருக்குது, இதை பேசாமல் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ட்ரை பவுடர்ஸ்க்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. லைக் அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும், அப்புறம் அந்த பவுடர் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் கம்பேர்டு டு லிக்விட் ப்ரிப்பரேஷன், இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும் when it comes to dry powders. ஸோ ட்ரை பவுடர்ஸ் பற்றி அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை பவுடர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்ன மாதிரியான மெடிக்கேஷன் வந்து ட்ரை பவுடரில் அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த சிரப்பு, சஸ்பென்ஷன் இதிலெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து என்ன பர்டிகுலராக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சஸ்பென்ஷன் டாபிக் எடுக்கும்போது அதில் என்ன மெயினாக தெரிஞ்சுக்கணுன்னா, சஸ்பென்ஷனுங்கிறது வந்து சாலிட் பார்ட்டிகல் வந்து கீழே படிஞ்சிருக்கும், பட் அது ஒரு லிக்விட் ப்ரிப்பரேஷன் தான், ஆனால் சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து அடியில் படிஞ்சிருக்கும். ஸோ அதில் எப்போவுமே ஒரு காஷன் இருக்குது, ஷேக் வெல் பிஃபோர் யூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சஸ்பென்ஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃப்ளாக்குலேட்டட் சஸ்பென்ஷன், இன்னொன்று டீஃப்ளாக்குலேட்டட் சஸ்பென்ஷன். இது வந்து நீங்கள் புக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை இன்டர்நெட் சோர்ஸ்னாலும் சரி, ஃப்ளாக்குலேட்டட் அண்ட் டீஃப்ளாக்குலேட்டட் சஸ்பென்ஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதுலேயே வந்து ஒரு டேபிள் மாதிரி வந்துடும். ரெண்டும் வந்து கம்பேரிசன் மாதிரி தான் வரும். லைக் இதில் ரேட் ஆஃப் செடிமெண்டேஷன் வந்து அதிகமாக இருக்கும், அப்புறம் இதில் வந்து லூஸ் அக்ரிகேட்ஸ் ஃபார்ம் ஆகும், இதில் வந்து அக்ரிகேட்ஸ் வந்து டைட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்சஸ்லாம் படிச்சிங்கன்னா சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மிக்ஸ்சர் அப்படின்னு ஒரு டாபிக் வரும். ஸோ மிக்ஸ்சரில் காமனாக யூஸ் பண்ணுற மிக்ஸ்சர்ஸ் என்ன அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பா மிக்ஸ்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பேசிக்கலி என்ன மிக்ஸ்சர், அதில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சஸ்பென்ஷனில் சாலிட் இருக்குது இல்லையா, அந்த சாலிட் வந்து எவ்வளோ, அதாவது என்ன சைஸில் இருக்கும் அந்த சாலிட்ஸ் அப்படி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, இந்த எமில்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லைக் கிராக்கிங், ஃபேஸ் இன்வெர்ஷன், கோலசென்ஸ், இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கோலசென்ஸ்னால் என்ன, ஃபேஸ் இன்வெர்ஷன்னா என்ன, கிராக்கிங்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் தெரிஞ்சுக்கோங்க.
வேறு இந்த எமுல்ஷனில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற எமில்சிஃபைங் ஏஜென்ட்டுக்கு பர்டிகுலராக ஹெச்எல்பி வேல்யூ இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதையும் வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ ஹெச்எல்பி வேல்யூ படிச்சுக்கோங்க. அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுக்கோங்க. என்ன எமுல்ஷன் மார்க்கெட்டில் இல்லை ஃபார்மசூட்டிக்கல் ப்ரிப்ரேஷன் ரொம்ப ஃபேமஸாக அவைலபிளாக இருக்குது. இதே மாதிரி சிரப்புக்கு, சஸ்பென்ஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த லிக்விட் ப்ரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அதோட ப்ரிப்ரேஷனில் என்ன மாதிரியான பொருட்கள் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. சிரப்பில் வந்து சுக்ரோஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எலிக்சரில் சுக்ரோஸா இல்லை சாக்கரினா என்ன யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி எமுல்ஷனில் எமில்சிஃபைங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரிப்ரேஷனுக்கும் அதில் பர்டிகுலராக இன்வால்வ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காம்போனண்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அதோட அட்வான்டேஜ், இப்போ ட்ரை பவுடருக்கு ஒரு அட்வான்டேஜ் சொன்னேன், அந்த மாதிரி இந்த சஸ்பென்ஷனுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், எலிக்சர் சிரப்புக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். இந்த ஹோல் மெத்தடில் இந்த ஹோல் ப்ரிப்ரேஷனில் சிரப்புக்கு பார்த்திங்கன்னா பயோ அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சொல்யூஷனுக்கும் அதிகமாக இருக்கும். பட் மீதி எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயோ அவைலபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் பர்டிகுலராக அதோட ஸ்பெஷாலிட்டி, இப்போ ட்ரை பவுடர்ஸ் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சிரப் வந்து ஒரு மோசமான டேஸ்ட் கொண்ட ஏதாவது ஒரு ஆக்டிவ் இன்க்ரீடியண்ட்டை வந்து சிரப்பில் கொடுக்கும்போது ஸ்வீட் அண்டாக இருக்குது. இந்த மாதிரி எதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அட்வான்டேஜ் இருக்குது, எதுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா லிக்விட் ப்ரிப்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் இந்த கேப்சூல், லிக்விட் ப்ரிப்ரேஷன் இது ரெண்டும் இந்த மாதிரி டைப்லையும் இல்லை இதுக்கு மேலேயும் உங்களால் எதாவது அடிஷ்னலாக படிக்க முடியும்னா அதையும் படிச்சுக்கோங்க. இப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் டெஸ்ட் 8க்கு நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸ். இதுக்கு அடுத்தது டெஸ்ட் 9 பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அண்ட் டெஸ்ட் பேட்சுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.